நம்முடைய ஒன்றிய அரசினுடைய புள்ளி விவரத்துறையின்படி இந்தியாவிலே மற்ற மாநிலங்களோடும் தமிழ்நாட்டில் தான் வேலைக்கு செல்லும் பெண்களுடைய சதவீதம் மிகவும் அதிகம். தொழில்துறையை பொறுத்தவரை இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் செக்டர் வேலை பார்க்கக்கூடிய பெண் தொழிலாளர் 43% தமிழ்நாட்டில் மட்டுமே பணிபுரிகின்றால் என்ற சாதனையை தமிழ்நாடு அரசு படைத்துள்ளது என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். தொழிலாளர் நலன், கட்டுமான அனுமதி, வணிக நுழைவு மற்றும் நில நிர்வாகம் ஆகிய பிரிவுகளில் சிறப்பான சீர்திருத்தங்களை மேற்கொண்டதற்காக தமிழ்நாட்டிற்கு டாப் அச்சீவர் என்ற விருது 2025ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. அதுபோல கடலோர மாநிலங்கள் பிரிவில் தொடர்ச்சியாக 3வது ஆண்டாக தமிழ்நாடு அச்சீவர் அந்தஸ்தை பெற்றது. சென்னை மற்றும் கோயம்புத்தூரில் இந்தியாவின் முதல் மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க்ஸ் அமைப்பதற்கான முயற்சிகளுக்காக இந்த அங்கீகாரம் தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்பட்டது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இதெல்லாம் உங்களுடைய கொள்கை பரப்பு குறிப்பில் இருக்கின்றது. உலக முதலீட்டாளர் கூட்டத்தில் உலக முதலீட்டு மன்ற கூட்டத்தில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மாற்றத்தை வெற்றிகரமாக ஊக்குவித்து பசுமை ஹைட்ரஜன் மின்சார வாகனத்துறையில் பில்லியன் கணக்கான முதலீடுகளை ஈர்த்ததற்காக ஐநா சபை முதலீட்டு ஊக்குவிப்பு விருதை தமிழ்நாட்டிற்கு வழங்கியது. அதேபோல ஐக்கிய அரபு அமீரகத்தின் பொருளாதார அமைச்சகத்தால் ஆசிய ஒசியானியா பிராந்தியத்திலேயே சிறந்த முதலீட்டு ஊக்குவிப்பு முகப்பேங்கான விருது அன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட்டது. இப்படி எண்ணற்ற விருதுகளை பெற்று எங்கள் ஆட்சியிலே தொழில்துறை இந்தியாவிலேயே முதல் மாநிலம் என்ற அந்தஸ்தை பெற்றது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எல்லாமே உங்களுடைய கொள்கை வகுப்பு குறிப்பிலே நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள். இதையெல்லாம் கடந்த ஆட்சி காலத்திலே இந்தந்த திட்டங்கள் எல்லாம் வகுக்கப்பட்டது, இந்தந்த விருது எல்லாம் வழங்கப்பட்டது, இவ்வளவு சிப்காட் தொடங்கப்பட்டது, இவ்வளவு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது, இவ்வளவு பேருக்கு வேலைவாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது எல்லாம் சொல்லியிருக்கின்றீர்கள். அதை நோக்கிய உங்களுடைய பயணமும் கூடுதலாக எதையே செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டு சொல்லாவிட்டால் கூட அதை நோக்கிய பயணம் இருக்கும் என்று சொன்னீர்கள். ஏற்கனவே இந்த ஆட்சி பொறுப்பேற்று கடந்த 13/8/2026 ஒரு ரகசிய முதலீட்டாளர் மாநாட்டை ஒன்று கூட்டினீங்க. பிரஸ் எல்லாம் உள்ள விடல. அந்த மாநாட்டில் ஒரு 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போடப்பட்டு அதில் 67,452 கோடி முதலீடு வந்ததாக தெரிவித்துள்ளார் அமைச்சர். ரகசிய பேரவைத் தலைவர் அவர்களே, ரகசிய என்ற வார்த்தை புறம்பானது, அதை யூஸ் பண்ணக்கூடாது. எடுத்துடலாம். உறுப்பினர் ஆஸ்டின். அதே போல 4/6/2026 மற்றும் 9/7/2026 எல்என்டி மற்றும் விக்ரம் சோலார் நிறுவனங்கள் மூலம் சுமார் 33,000 கோடி முதலீடு வந்ததாகவும் நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். நான் இங்கே கேட்பதெல்லாம் 97 நிறுவனங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கின்றீர்கள் சொல்கிறீர்கள். இதில் எத்தனை நிறுவனங்கள் புதிதாக போடப்பட்டது? எங்களுடைய கணக்குப்படி இதில் பல கிட்டத்தட்ட 75-80% மேலுள்ள நிறுவனங்கள் ஏற்கனவே எங்களுடைய ஆட்சி காலத்திலே தமிழ்நாட்டிலே தொழிலை தொடங்கி அல்லது எங்கள் ஆட்சிக்கு முன்பேய தொழிலை தொடங்கி இங்கே முதலீடு செய்து தொழில் செய்துக்கூடிய ஒரு எக்ஸ்பான்ஷனை நீங்கள் எடுத்திருக்கீங்க. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் புதிய தொழிலை இங்கே கொண்டு வந்ததாக கிட்டத்தட்ட ஒரு 10% இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பதில் வரையில் அதுக்கு ஏதாவது வழக்கம் இருந்தால் கூட நம்முடைய அமைச்சர்கள் சொல்லலாம். இது எல்லாமே திராவிட மாடல் ஆட்சியிலே நம்முடைய அரசாங்கத்தால் தமிழ்நாட்டில் கொண்டு வந்த முதலீட்டாளர்களுடைய நிறுவனங்களுடைய எக்ஸ்பான்ஷனாகத்தான் நான் இந்த 1 லட்சம் கோடி முதலீட்டை நான் இங்கே பார்க்கிறேன். இதில் பெரும்பாலான தலைவரும் தொழில்துறை அமைச்சரும் பேசி தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவங்க ஆட்சியில் இருந்தப்போ 30 நாள்ல எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்கன்னு மட்டும் ஆன்சர் பண்ண சொல்லுங்க.